தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது டீ கடை ஸ்பெஷல் சவோளா வடையோட ரெசிபி தான். சவோளா அப்படின்ட்டு மலையாளத்தில் சொல்கிறது பெரிய வெங்காயத்துக்கு தான். பெரிய வெங்காயம் வச்சு செய்கிற ரொம்ப சிம்பிளாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற வடை எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். ரொம்ப கம்மியாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். 1/4 கிலோ மாவில் தான் நம்ம செய்கிறது. அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1.5 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. டீ கடை ஸ்பெஷல் சவோளா வடை அரைக்கிறதுனால இதில் சேர்க்கிற மாவு வந்துட்டு மைதா மாவு தான். மைதா மாவில் தான் காமனாக இது செய்யறது. சில பேர் பாதி மைதா மாவு பாதி கடலை மாவு அந்த மாதிரி எடுத்துடுவேன். இதுதான் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. வெங்காயம் இதே மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக நறுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. இஞ்சி 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நறுக்கி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சின்ன சின்ன பீஸ் இதே மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ட்ரை ஈஸ்ட் நான் இதில் சேர்க்கிறேன். இது மைதா மாவு இருக்கிறதுல நல்ல சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வர்றதுக்கு 1/4 டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ட்ரை ஈஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் டைரெக்டாக சேர்த்துருக்கு. இல்லை உங்களுக்கு ஈஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். ஆனால் எடுக்கிற ஈஸ்ட்டாக இருந்தாலும் பேக்கிங் சோடையாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. மாவு பிசைறதுக்கு நமக்கு 1 கப்பிலிருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி வரைக்கும் தேவைப்படும். 1 கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் இது ஒரு டைம் பிசைஞ்சிட்டேன். மறுபடியும் 1/2 கப் அளவு தண்ணி கூடி எடுத்து வச்சிருக்கு. அதிலிருந்து தேவையாக இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அமுத்தி கை வச்சு தான் பிசையணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்கிற டேஸ்ட்டு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதோட எல்லாம் டேஸ்ட் இந்த மாவில் கலரணும். அதுக்கு தகுந்த மாதிரி கை வச்சு நல்லா அமர்த்தி பிசைஞ்சு எடுக்கணும். கை வச்சு தான் பிசையணும். அப்போ தான் இதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நம்ம இது மூடி வச்சுக்கலாம். சவோளா வடை உடனே செய்யக்கூடாது. சாஃப்ட்னஸ் இருக்காது, டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். அதனால நம்ம இது மூடி வச்சுக்கலாம். மினிமம் 4 மணி நேரத்திலிருந்து உங்களுக்கு 8 மணி நேரம் வரைக்கெல்லாம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் செஞ்சு வச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். 4 மணி நேரமாவது மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வடை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கையில் இந்த மாவு நல்லா ஒட்டிடும். அதனால தண்ணியில் கை நல்லா நனைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு உருண்டை மாவு கையில் எடுத்து விரல் வச்சு அமுத்தி ஓட்டை போட்டு உடனே எண்ணெய்க்குள்ளே போட்டு தான் இது ஃப்ரை பண்ணுறது. எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அந்த மாதிரி எண்ணெய்க்கு மேலே பிடிச்சி இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்புறம் இந்த வடையோட ஷேப்பெல்லாம் மாறி போயிடும். அதனால நம்ம முன்னாடியே வடையெல்லாம் செய்யும்போது ஃபாலோ பண்ண அதே ஸ்ட்ரெயினர் மெத்தடில் தான் இன்றைக்கி இந்த வடையும் செய்ய போகிறது. ஸ்ட்ரெயினரில் கொஞ்சம் தண்ணி தடவி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் பெரிய ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு மாவு அதுக்கு மேலே வச்சு விரல் வச்சு அமர்த்தி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இதே மாதிரி திருப்பிடுச்சு அப்படின்னா எண்ணெய்க்குள்ளே ஈஸியாக விழுந்துடும். நம்ம சேஃபாக இருக்கும். அந்த ஒரு மெத்தடில் தான் இப்போ நான் வடை செய்யறது. நல்ல கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே தான் நம்ம வடை பொரிச்செடுக்கணும். நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே இந்த வடை போட்டு இதே மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துக்கலாம். தீ மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம இது மைதா மாவில் பிசைஞ்சு எடுத்துருக்கிறதுனால சீக்கிரம் கருகி போகாது. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ளி வடையோட ரெசிபி ஒன்று செஞ்சுருந்தேன். உள்ளின்னு சொல்கிறதும் இந்த பெரிய வெங்காயத்துக்கு தான். ஆனால் அந்த உள்ளி வடை பக்காவடை அப்படின்லாம் சொல்கிறது, உள்ளி பக்காவடான்னு எல்லாம் சொல்கிறதுல வெங்காயம் தாராளமாக இருக்கும், அதிகமாக சேர்த்துருக்கும். மாவு ரொம்ப கம்மியாக இருக்கும். சவோளா வடையில் வெங்காயம் கம்மியாக தான் சேர்க்கும், ஆனால் மாவு அதிகமாக இருக்கும். ரெண்டுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த ஒரு சவோளா வடையோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.